Taste the Daily. டிபி சத்திரத்தில் கஞ்சா புழக்கம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததால் பெண்ணை குறிவைத்து பெட்ரோல் குண்டு வீசிய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகரைச் சேர்ந்த அமுதாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் அவனது கூட்டாளிகளுக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் சந்தோஷ், மனோஜ், கமல் ஆகியோர் டிபி சத்திரம் பகுதியில் பல இளைஞர்களுக்கு போதை பழக்கத்தை ஏற்படுத்துவதாக அமுதா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இளைஞர்களை கைது செய்த நிலையில் பிணையில் வெளியில் வந்துள்ளனர். முன் விரோதத்தால் பழி தீர்க்க எண்ணிய சந்தோஷ் மற்றும் மனோஜ் அமுதா வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட அமுதா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பையன் ஆள் கட்டி வேலை செய்யறியான்ட்டு என் கழுத்தில் கத்தி வச்சான். அதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க 15 நாள். இப்போ போனோம். அவர் பேர் சந்தோஷ்குமார். அவர் எந்த ஏரியா? அவன் இங்கேத்தி பையன்தான் சார். அவன் ரொம்ப நாளாகவே இருக்கிறான். நானும் ரொம்ப வருஷமாகவும் இங்கே இருக்கிறேன். இந்த பையன் இங்கே கும்மலாக சுற்றின்னு இருக்கிறதுனால, கெஞ்சா அடிக்கிறதுனால நான் திட்டி அனுப்பிச்சேன். இதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற வேலை தான். இந்த பொண்ணு தான் டார்கெட்டே. இந்த பொண்ணு முடிச்சிட்டான்னா வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு நேற்று நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். அங்கேருந்து ஏதோ ஒரு பெட்ரோலில் கொளுத்தி நான் நினச்சி எங்கள் அக்கா மேலே தாக்கிக்கிறான். நான் இப்போ வேலைக்கு போனதுனால நான் இதனாலேயே நான் வீட்டில் இருக்கிறேன். எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சார். பெட்ரோல் பம்ப் வீசுறது, கஞ்சா போதை பொருள்கள் தடை செய்யப்படணும். மனச்சாட்சி பிரகாரம் அவங்கவுங்களுக்கு புள்ள பொண்டாட்டிகள் தாயோட பிறந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஏற்படுற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உடனடியாக காவல்துறை கண்காணித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம்னா இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் குறைஞ்சிவிடும். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பராமரிப்பில்லாத அரசு பேருந்தை இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பழனிசாமி என்ற அரசு பேருந்து ஓட்டுநர் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனி நோக்கி புறப்பட இருந்த பேருந்தை இயக்கிய போது பிரேக் பிடிக்காமல் தறிக்கெட்டு ஓடி கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் இருந்த இனிப்பகத்தில் மோதியுள்ளது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிரிழப்பு அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை மீதான தவறை மறைக்க ஓட்டுநர் கவனக்குறைவாக பேருந்தை இயக்கியதாக பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் பழுதடைந்த பேருந்துகளை பராமரிக்காமல் ஓட்டுநர்களை வற்புறுத்தும் அதிகாரிகள் மற்றும் துறை அமைச்சர் மீது ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரேக்கு கூட இல்லை, ஒரு உதிரி பாகங்கள் சரியாக இல்லை, இங்கே பராமரிப்பு மிக மோசமாக இருக்கிறது. இந்த மோசமான சூழ்நிலையில் ஒரு பஸ்ஸை அந்த டிரைவர்கிட்ட கொடுத்து அதை ஓட்ட சொல்கிறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் ஓட்டுறாரு. அந்த கூட்டமான சூழ்நிலையில் கூட அந்த பயணியரை காப்பாற்றிருக்காரு. பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பாக கொண்டு போய் நிப்பாட்டி எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றுற ஒரு தொழிலாளியை இந்த அரசாங்கம் நேற்று திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அண்ணா தொழிற்சங்கத்தில் கடுமையாக கண்டிக்கிறோம். தொழிலாளி வர்க்கம் முழுவதுமே மிக வேதனைப்படுகிறது. அரசு பேருந்துகள் என்றாலே இன்றைய தினம் பார்த்தோமானால் குளத்துக்குள் விழுவது, சாலைகளில் பழுதடைந்து நிற்பது, டயர்கள் வெடித்து நிற்பது என்று அரசு பேருந்து முழுக்க பழுதடைந்த நிலையில இருக்கின்றது. இதற்காக இந்த பழுது நீக்குவதற்கு, பராமரிப்பு செய்வதற்கு ஏதாவது போக்குவரத்து கழகங்கள் ஏற்பாடு செய்கின்றதா? இல்லை என்பதுதான் உண்மை. இதுபோன்ற போக்குவரத்து கழகங்கள் முற்றிலுமாக சிதிலமடைந்து அது பராமரிப்பின்றி இருக்கின்ற காரணத்தை கண்டுகொள்ளாமல் இந்த பேருந்துகள் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி விபத்துக்குள்ளானால் அதற்கு பணியாளர்கள், ஓட்டுநர்கள் தான் காரணம் என்று நடவடிக்கை எடுப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் அடகு கடையில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்த நிலையில் இரவு பணியில் அலட்சியமாக இருந்த எஸ்எஸ்ஐ மற்றும் காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததை விடிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. தச்சம்புதுப்பட்டி சாலையில் பாண்டித்துறை என்பவர் ஃபைனான்ஸ் மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார். இந்த கடையின் சுற்றுச்சுவரை மர்ம நபர்கள் துளையிட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சுமார் 300 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இதனிடையே இரவு பணியில் அலட்சியமாக இருந்த எஸ்எஸ்ஐ மற்றும் காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 45 நாளில் மாஞ்சோலையை காலி செய்ய வேண்டும் என நிர்வாகம் வழங்கி வரும் நோட்டீஸால் தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலையை 1919 முதல் 2028 வரை 99 ஆண்டுகள் சிங்கம்பட்டி ஜமீனிடமிருந்து பிபிடிசி கம்பெனி குத்தகைக்கு பெற்றுள்ளது. இந்த குத்தகை முடிவதற்கு இன்னும் 4 ஆண்டுகளே உள்ள நிலையில்
இந்த நிலங்களை அரசு கையகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து மாஞ்சோலையில் தொழிலாளர்களிடம் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்ளும்படி பிபிடிசி நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் பிபிடிசி நிர்வாகம் 45 நாட்களுக்குள் அங்குள்ள குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்று ஒரு நோட்டீஸை வழங்கியுள்ளது. இது தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.